மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 22 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம சீனுவும் சிவாவும் மணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. அப்போ பத்மா ஓடி வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, என்னங்க நீங்கள் சீக்கிரம் குணமாகி வரணும்னு நாங்கள் எத்தனை சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்துட்டு ஆரத்தி எடுக்க போகிறாங்க. அப்போ டக்குன்னு மணி வந்துட்டு பத்மாவை ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போ பத்மா கேட்குறாங்க, ஏங்க என்னாச்சு, எதுக்காக ஆரத்தி எடுக்க விட மாட்டீங்க அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, அதான் என் மருமக இருக்கால்ல, என் மருமகளை வர சொல்லு, அவள் தான் எனக்கு ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா கேட்குறாங்க, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, ஆமாம், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி ஒரு மருமக இருக்கா, அவள் தானே வந்து எனக்கு வந்துட்டு ஆரத்தி எடுக்கணும். அதை விட்டுட்டு நீ ஆரத்தி எடுக்கிற, எனக்கு அவள் ஆரத்தி எடுத்தால் மட்டும்தான் எனக்கு இருக்கிற திருஷ்டியெல்லாம் போகும்னு தோணுது, அதனால அவளை கூப்பிடு அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, என்னங்க இன்னைக்கு நீங்கள் கத்தி குத்திப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்குறீங்கன்னா அதுக்கு முழு காரணமே அவள் தான். அப்படி இருக்கையில் எப்படிங்க நீங்கள் வந்துட்டு அவளை கூப்பிடுறீங்க அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, என்ன முட்டாள்தனமாக பேசுகிற, கத்தி குத்து வாங்கினது வந்துட்டு என்னோட காரணம் தான், மற்றபடி அவளோட காரணம் எதுவுமே இல்லை. அவள் இந்த வீட்டோட மருமக, தேவையில்லாமல் அவன் மேலே பழி போடாமல் அவளை கூப்பிடுங்க அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, மாமா நான் வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, ஏன் மருமக இருக்கும் பொழுது நீங்கள்லாம் ஏன் ஆரத்தி எடுக்கணும்னு சொல்கிறீங்க, மாயாவை கூப்பிடுங்க, நீங்கள் கூப்பிட்றீங்களா இல்லை நான் கூப்பிடவா அப்படின்ட்டு மணி கேட்குறாரு. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு ஜானகி சந்தோஷப்படுறாங்க, அப்படா இவராவது மாயாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு. அப்போ மணி வந்துட்டு நேராக மாயாவை கூப்பிட, அப்போ மாயான்னு கூப்பிடும் பொழுது சீனு கேட்குறாரு, அப்பா நீங்கள் வந்துட்டு சத்தம் போட்டு பேசக்கூடாது அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க, தேவையில்லாமல் சத்தம் போடாதீங்கப்பா அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, என் மருமக வந்தா நான் ஏன் சத்தம் போட போகிறேன், நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு மாயான்னு கூப்பிட அந்த இடத்துக்கு மாயா வராங்க. மாயா வந்ததோட மணி கேட்குறாரு, ஏன் மாயா நான் வீட்டுக்கு வரேன்னு உனக்கு தெரியாதா, ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறதுக்கு நீ தானே பண்ணணும், என்ன ஒதுங்கி நிற்கிற பாமா அப்படின்னு சொல்ல மாயா இங்கேருந்து வந்து பத்மாவை பார்க்க, அப்போ பத்மா கையிலேருந்து ஆரத்தி தட்டை வாங்கி நம்ம மணிக்கு மாயா ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்போ மணி சொல்கிறாரு, நீ ஆரத்தி எடுத்த பிறகுதான் எனக்கு முழுமையாகவே ஆரத்தி எடுத்த மாதிரி இருக்கு, இங்கே பாருமா, யார் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல மாயாவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி தட்டை கொண்டு போய் கொட்டுறதுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் மணியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. சிவா வந்துட்டு பத்மாவை மணியை பிடிக்க சொல்ல மணியை கை தாங்கலை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. அதே நேரத்தில் மாயா ஆரத்தி தட்டை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அதே நேரத்தில் நம்ம கதிரும் வராரு. அப்போ அந்த இடத்துக்கு ரகுரம் வராரு. ரகுரம் வந்ததோட மணி வந்துட்டு நேராக மாயாவை பார்த்து, ஏம்மா மாயா, உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு உனக்கு தெரியாதா, ஏமா ஒதுங்கி நின்று ஏதாவது பிரச்சனை அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ரகுரம் கேட்குறாரு, மச்சான் இப்போ உடம்பு தேவலாமா அப்படின்னு. மணி சொல்கிறாரு, இப்போ எனக்கு உடம்பு முழுமையாக குணமாயிட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் என் மருமக மாயா தான், அவன் மட்டும் எனக்கு மருமகளை வரலைன்னா இந்நேரம் எனக்கு உடம்பு சரியாகி இருக்காது, நான் என்ன ஆகியிருப்பேன்னு எனக்கே தெரியல, என் மருமக தான் காரணம் இன்னைக்கு நான் உடம்பு முழுசா குணமாக்குறதுக்கு அப்படின்னு. அப்ப கதிர் வர, அப்ப மணி நேரா கதிரை பார்த்து, கதிர் வாப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப கதிர் நேரா மணியை பார்த்துட்டு, என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்ல, அப்ப கதிர் கேட்குறாரு, என்னடா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, உன் மேல அப்படி என்ன தப்பு இருக்கு, இங்க பாரு, உன்னை கத்தியால குத்த வந்தவன் டக்குன்னு நான் இடையில புகுந்துட்டேன், அதனாலதான் எனக்கு கத்தி குத்த விழுந்துருச்சு, அந்த பசுபதி மாமன் இப்படி பண்ணுவான்னு நானும் தான் எதிர்பார்க்கல, தப்பெல்லாம் அந்த குடும்பத்து மேலதான், உங்களும் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு எல்லாருமே வந்துட்டு கோவத்துல நிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே கதிர் மேலையும் மாயா மேலையும் தான் வந்து பழி போட்டாங்க. அப்ப மணி வந்துட்டு நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு மருமகளே, இன்னைக்கு நான் அப்படி நல்லபடியா வந்து வீட்டுல உட்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணமே நீதான், ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, வீட்டுக்கு வந்த பிறகு கண்டிப்பா நான் முழுசா குணமாயிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல, ரகுராம் கேட்குறாரு, டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்ல, மணி சொல்கிறாரு, டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது முழுங்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்கிறாரு, உடம்பு குணமாகணும்னா டேப்லெட் போட்டு தானே ஆகணும் அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, ஒரு 2 days கழிச்சு ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க, அது பண்ணிட்டா எல்லாமே சரியாகிடுமா அப்படின்னு.
இது கேட்டுட்டு ரகுராமும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப மணி வந்துட்டு மாயாவை பத்தி தான் புகழ்ந்துகிட்டு இருக்காரு. என் மருமக மட்டும் எனக்கு மருமகளா வராம இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு என்ன கதி ஆகிருக்குமோ தெரியல. என் மருமகளால தான் இன்னைக்கு எனக்கு உடம்பே சரியாகுனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்துட்டு மாயாவை புகழ்ந்துகிட்டு இருக்காரு. மாயாவை பத்தி புகழ்ந்து பேசினதோட ரகுராம் வந்துட்டு செம டென்ஷன் ஆகுறாரு. ரகுராம் மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே செம டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப நம்ம ரகுராம் நேரா மணிக்கிட்ட சரி நீங்க பாருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துலேருந்து போறாரு. அப்ப மணி நேரா மாயாவை பார்த்து இங்க பாரு மருமகளே, யார் என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதாம்மா. உன் அதிர்ஷ்டத்தால மட்டும்தான் நான் இன்னைக்கு உயிரோட உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு மணி மேலும் மேலும் நம்ம மாயாவை தான் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க இப்படியே உட்காந்துருக்க வேணா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, ஆமாண்டி, மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல படுக்க வை அப்படின்னு சொன்னதோட சீனுவும் பத்மாவும் நேரா மணியை கூட்டிட்டு ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு மணியை உட்கார வைக்க தலைவணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்ப மணி கேக்குறாரு, என் மருமகளை கூப்பிடு அப்படின்னு. பத்மா கேக்குறாங்க, என்னங்க வேணுக்கு முன்னே தானே இதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாம என்னை கோவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க இதை கேக்குறீங்க அப்படின்னு. மணி கேக்குறாரு, இப்ப நீ போய் கூப்பிடுறியா இல்ல நானே போயிட்டு கூப்பிடவா அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, இங்கே இருங்க நான் போய் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா ஜானகியை பார்த்து, அண்ணி அந்த மாயா கிட்ட அவர் என்னமோ பேசணுமா, கூப்பிடுறாரு அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, மணிக்கு இப்போ உடம்பு சரியில்லை, தேவையில்லாம அவன்கிட்ட முரண்டு பிடிக்காம அவன் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பத்மாவும் சரிம்மா அதுதானே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஜானகி நேரம் மாயாவை பார்த்து, மாயா உன் மாமா என்னமோ உன்கிட்ட பேசணுமா, போமா அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வராங்க. அங்க வந்ததோட பத்மாவும் சீனும் ஒரு ஓரமா நிக்க இதை பார்த்துட்டு மணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து மாயாவை ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, சரி 2 பேரும் பேசுங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அப்ப மணி நேரா மாயாவை பார்த்து, என்ன மாயா நடக்குறீங்க, பார்த்தாலே தெரியுது எல்லாருமே உன் மேல கோபமா இருக்காங்க அப்படின்னு. அப்ப மாயா நேரா உன் மாமாவோட கையை பிடிச்சு, மாமா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா அதுக்கு நான் தானே காரணம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணேன். மணி சொல்றாரு, ஐயோ மாயா நீங்க பாரு, கதிரை காப்பாத்த போன இடத்துல டக்குன்னு நான் குறுக்க வந்துட்டேன், அது மட்டும்தான், மற்றபடி ஓ மேலையெல்லாம் எந்த தப்பும் இல்லைம்மா. நீ இன்னைக்கு இப்படி பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ரீசன் இருக்கு. தனாவோட வாழ்க்கை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்களை விட தனா மேல அதிகம் பாசம் வச்சிருந்தது நீ மட்டும்தான். நீயா தனாவோட வாழ்க்கை இப்படி ஆகணும்னு நினைப்ப? கண்டிப்பா இல்லை. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது மாயா. கண்டிப்பா வீட்டுல உள்ளவங்களுக்கு இதையெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சரிங்க மாமா நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. மணி சொல்றாரு, இங்க பாரு, சீனு வந்துட்டு உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா முட்டாள்தனமா உன்னை புரிஞ்சுக்காம உன்னையே வந்து எதிர்த்து நிக்கிறானா, எனக்கு பார்க்கும் பொழுதே தெரியுது அவன் இப்போதைக்கு உன் மேல கோவமா இருக்கான் அப்படின்னு. நீ கவலைப்படாத, கண்டிப்பா அவன் மண்டையில தட்டி நீ எப்படி பட்டவன்னு நான் புரிய வைக்கிறேன். இங்க பாரு, நீ கவலைப்படாம இருமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயாவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்ல அப்ப மணி சொல்றாரு, அந்த சீனுவை திருத்தணும் அப்படின்னா அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு எங்க அம்மா மட்டும்தான். எங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்க என்ன பிளான் பண்ணணுமோ அதை பண்ணி உங்க 2 பேருமே சேர்த்து வச்சிருவாங்க. நம்ம ஏதாவது பிளான் பண்ணி உங்க எல்லாரையும் வந்துட்டு மறுபடியும் சந்தோஷமாக்கிடுவோம். நீ கவலைப்படாத அப்படின்னு. நீ கேட்டதோட மாயாவும் சரிங்க மாமா நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப சீனு மணி நினைக்கிறாரு, சீனு என்ன இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்றான், மாயா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும், அதை விட்டுட்டு இப்படி பண்றானே அப்படின்ட்டு கோவப்படுறாரு. அப்புறமா வீட்டுக்கு 2 விருந்தாளி வராங்க. அவங்கள சிவா வந்து வரவேற்கிறாரு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல ஜானகி எல்லாருமே வரவேற்கிறாங்க. சிவா நேரா பார்வதி கிட்ட, என்ன பார்வதி பாத்துக்கிட்டு இருக்கா, காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு. பார்வதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க. எல்லாருமே வந்துட்டு அந்த விருந்தாளியை வரவேற்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ரகுராம் ஐயா இல்லையா அப்படின்னு. அப்போ சிவா சொல்கிறாரு, அண்ணன் வந்துட்டு வெளியில் கொஞ்சம் வேலையாக போயிருக்காரு, இப்போ உடனே வந்துடுவார், அவரை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ரகுராம் ஐயா கல்யாணத்துக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாரு, ஆனால் அந்த நேரத்துக்கு எங்களால் வர முடியலை, ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகிடுச்சு, என் பையனுக்கும் வந்துட்டு லீவு கிடைக்கல, அதனால தான் என்னால் வர முடியலை, அப்படியே நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளையை வந்துட்டு காமிச்சிட்டிங்கன்னா அவங்கள பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு.
இதை கேட்டுட்டு நம்ம பத்மாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி இப்படி இருந்தால் எப்படி, போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதியை சிவா சொல்கிறாரு, பார்வதி போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வா அப்படின்னு. இதை கேட்டுட்டு பார்வதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. எல்லாருமே ஜோடி ஜோடியாக வந்து உட்காந்துருக்கு. அவர் சொல்கிறாரு, பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு நேராக மாயாவை பார்த்து, மாயா ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மாயாவும் தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கதிரை பார்த்துட்டு, இது மாதிரி காலேஜில் கோச்சின்னு கேள்விப்பட்டேன், பேர் ஏதோ கார்த்தி அமலா அப்படின்னு. கார்த்தின்னு சொன்னதோட எல்லாருமே ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, கதிருக்கும் தனாவுக்கு தான் கல்யாணம் ஆனது தெரியாது அவங்களுக்கு. அவங்க சொல்கிறாங்க, ஜோடி பொருத்தம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரை பார்த்து அவர் சொல்கிறாரு, நான் கல்யாணத்துக்கு தான் வர முடியல, அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து ஒரு மோதிரத்தை எடுக்கிறாரு. மோதிரத்தை பார்த்ததோட பத்மா கேட்குறாங்க, என்னங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, என்னம்மா கல்யாணத்துக்கு வர முடியல, அங்கேயே இது செய்ய வேண்டியது தான், அதான் இப்போ செஞ்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை வந்துட்டு நேராக இந்த பக்கம் மாயாக்கிட்டேயும் இந்த பக்கம் தனாக்கிட்டேயும் கொடுக்க அவங்க வந்துட்டு அந்த மோதிரத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன வெறும் மோதிரத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்கிறீங்க, அப்படியே உங்கள் புருஷனுக்கும் போட்டு விடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட எல்லாரும் அமைதியாக இருக்க. இப்போ சீனை சொல்கிறாரு, இதெல்லாம் எதுக்கு, அப்புறமாட்டி நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு. அதான் தனாவும் சொல்கிறாங்க, நாங்கள் அப்புறமாட்டி போட்டுக்கிறோம் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அப்புறமாட்டி போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வாங்கி கொடுத்த மோதிரத்தை கையில் போட்டிங்கன்னா அப்படியே அழகு பார்த்துட்டு கிளம்பிடுவோம்ல அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டப்பாவை திறந்து நேராக மாயக்கிட்ட கொடுத்து, மாயா போட்டு விடு அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் தனாக்கிட்ட வந்துட்டு மோதிரத்தை எடுத்து கொடுத்து கதிருக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்ல, தனா கேட்குறாங்க, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, எதுவும் பேசாத, இங்கே நடந்த குழப்பம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதனால நீ போட்டு விடு எதுவும் பேசாமல் அப்படின்னு சொன்னதோட மாயாவும் தனாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாங்கிக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, அதான் ஆளாளுக்கு மோதிரத்தை கையில் வாங்கிக்கிட்டீங்களே, அப்படியே போட்டு விடுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கதிர் வந்துட்டு தனாவோட கையை பிடிக்க, தனா கோவப்பட்டு முறைக்க, அப்போ கதிர் வந்துட்டு கையை விட்டுடுறாரு. கையை விட்டுட்டு தனாவோட கைக்கு வந்துட்டு மோதிரத்தை போட்டு விடுறாரு. இதை பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க அங்கே உள்ள பத்மா, பார்வதி எல்லாமே. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு கதிரோட சீனோட கையை வாங்கி சீனோட கைக்கு மோதிரம் போட்டு விடுறாங்க. இதை பார்த்துட்டு பத்மா டென்ஷன் ஆகுறாங்க. மோதிரம் போட்டு விட்டதோட இப்போ எப்படி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல, இதை பார்க்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். இங்கே பாருங்கள், நீங்கள் 2 ஜோடியும் அடுத்த வருஷம் நாங்கள் வரும் பொழுது கையில் ஒரு குழந்தையோடு இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்களும் அமைதியாக இருக்க. இன்னொரு பக்கம் அவங்க சொல்கிறாங்க, சரி எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு. அப்போ சிவா கேட்குறாரு, என்ன இது உடனே கிளம்புறீங்க அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, அதான் இன்னும் எவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறீங்க, இருங்க பார்வதி சாப்பாடு ரெடி பண்ண அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, பக்கத்து ஊரில் சின்ன வேலை, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு ஈவினிங்கே கிளம்பணும், இங்கே இருக்க முடியாத நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் தனா வந்துட்டு கையில் போட்ட ரிங்கால செம்ம கடுப்பில் இருக்காங்க. அவங்க அந்த இடத்துலேருந்து போனதோட பார்வதி சொல்கிறாங்க, எந்த விஷயத்த நம்ம மறக்கணும் அப்படின்னு நினச்சோமோ அதை வந்துட்டு அவங்க ஞாபகப்படுத்திட்டு போகிறாங்க. எப்படியும் ஊருக்குள்ளே விசாரிச்சாங்கன்னா இங்கே நடந்தது தெரிஞ்சு போயிடும். தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கலை, கார்த்திக்கும் நம்ம தனாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம குடும்பத்தை பற்றி எப்படி கேவலமாக பேசுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு பார்வதி, கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு. தனா வந்துட்டு கதிரை பார்த்துட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்க்கு போகிறாங்க. இதை பார்த்துட்டு பார்வதி சொல்கிறாங்க, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ இந்த குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ மாயா நேராக அவங்க ரூமுக்கு போக, அப்போ நம்ம சீனு வந்துட்டு மாயா போட்ட மோதிரத்தை மல்லு கட்டி கழட்டிக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம மாயாக்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சீனு பண்ணுற அப்படின்னு சொல்ல, சீனு சொல்கிறாரு, உன் கையால் போட்ட மோதிரம் எனக்கு வேண்டாம், அதான் நான் கழட்டுறேன் அப்படின்னு. மாயா சொல்கிறேங்க, இங்கே பாரு சீனு, இது உன்னோட ரிலேஷன் ஆசையாக உனக்கு கொடுத்தது, அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆவது கையில் போட்டுக்க அப்படின்னு. அதுக்கு சீனு சொல்கிறாரு, உன் கையால் போட்ட மோதிரம் எனக்கு வேண்டாம், நான் இதை இப்பயே கழட்டி எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லு கட்டிக்கிட்டு கழட்டிட்டு கிடக்குறாரு. இதை பார்த்துட்டு நம்ம மாயா சிரிக்கிறாங்க. ஏன்னா சீனுவால் அந்த மோதிரத்தை கழட்டவே முடியல. அப்போ சீனு ரொம்ப வேகமாக கழட்டி பார்க்க அப்போ மாயா சிரிக்க. அப்போ சீனு வந்துட்டு நேராக மாயாவை பார்த்து முறைச்சிட்டு ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க.
இதை பார்த்துட்டு மாயா நினைக்கிறாங்க, சீனு நீ என்னதான் வெறுத்தாலும் கண்டிப்பாக என்னை விட்டு நீ விலகவே முடியாது. ஆரம்பத்தில் நீ என்னை சுற்றி சுற்றி வந்த, அப்போ நான் விலகி போனேன். ஆனால் இப்போ நான் உன்னை சுற்றி சுற்றி வரேன், நீ என்னை விலகி போகிற. இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்க போகிறேன்னு நான் பார்த்துறேன் அப்படின்ட்டு மாயா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தனாவை காமிக்கிறாங்க. தனா நேராக அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அந்த மோதிரத்தை கயட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கதிர் போயிட்டு நேராக தனாவை பார்த்து, ஏன் தனா அந்த மோதிரத்தை கயட்டுற அப்படின்னு சொல்ல தனா கேட்குறாங்க, ஓ கேவலமான கையால் போட்ட இந்த ரிங்கு எனக்கு வேண்டாம், அதான் கயட்டுறேன் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, ஏன் மாயா, ஏன் தானே இப்படி பேசுகிற? உன்னோட ரிலேஷன் தானே உனக்கு ஆசைப்பட்டு இந்த மோதிரத்தை கொடுத்துட்டு போனாங்க, ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்னு தானா சொல்கிறாங்க. அவங்க ஆசைப்பட்டு இந்த மோதிரத்தை என் கையில் கொடுத்துருந்தா பரவாயில்ல, உன் கையால் எனக்கு போட்ட இந்த மோதிரம் வேணாம், அதான் நான் கயட்டுறேன் அப்படின்னு. அப்போ தனா கயட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அந்த கார்த்தி போட்டார்ல அந்த மோதிரம் கயண்டி கீழே விழுகுது. இதை பார்த்ததோட கதிர் கேட்குறாரு, என்னதனா கார்த்தி போட்ட மோதிரம் கயண்டு விழுந்துருச்சு போல, ஏன் மோதிரம் வரல போல அப்படின்னு. அப்போ தனா டென்ஷன் ஆகி, இங்கே போரு ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல. அப்போ கதிர் சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாரு கடவுளுக்கே தெரியும் அந்த கார்த்தி சரியானவன் இல்லை அப்படின்னு, அதனால தான் ஏன் மோதிரத்தை கயட்ட போக கார்த்தி போட்ட மோதிரம் கயண்டி கீழே விழுந்துருச்சு, இப்போயாவது புரிஞ்சிக்க அப்படின்னு. அப்போ தானா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே ஏதாவது பேசுனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல கதிர் சொல்கிறாரு, நீ என்ன ட்ரை பண்ணாலும் அந்த மோதிரம் கயலாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போக. இதை பார்த்துட்டு தனா வந்துட்டு செம்ம காண்டாகிறாங்க. இன்னொரு பக்கம் பத்மாவும் அங்கே மணி இருக்காருல்ல, அவர் வந்துட்டு மாயாவை கூப்பிட்றாங்க. மாயா போயிட்டு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல. அப்போ மணி சொல்கிறாரு, என்ன ரிலேஷன் சொல்லிட்டு யாராவது வந்தாங்களா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, ஆமாம் மாமா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலேஷன் சொல்லிட்டு 2 பேர் வந்தாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு. கதிர் சொல்கிறாரு, அவங்க 2 பேருமே வந்துட்டு எங்கள் அம்மா அனுப்பின ஆளு தான், எப்படி சீனு உன் கையில் மோதிரம் போட்டு விட்டானே அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, சீனு என் கையில் மோதிரம் போட்டு விட்டான், ஆனால் அந்த மோதிரத்தை கயட்டுறதுக்கு பல வகையில் முயற்சி பண்ணான், ஆனால் அந்த மோதிரம் சுத்தமாக கையிலவே இல்லை, எனக்கு செம்ம சிரிப்பாகிட்டு அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, சீனு வந்துட்டு உன் மேலே கோவமாக இருக்கிற மாதிரி இப்போதைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கான், அவங்க அம்மா வந்துட்டு அவன்கிட்ட கண்டதையும் சொல்லி உன் மேலே வெறுப்பு உண்டாக்கி வச்சுருக்காங்க, அதுக்காக தான் மட்டும் தவிர மற்றபடி அவன் உன் மேலே சுத்தமாக கோவமாலாம் இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் மாமா, இன்னும் எத்தனை நாள் தான் அவர் இப்படி கோவமாக இருக்காருன்னு நானும் பார்த்துட்றேன், சீனுவால் ரொம்ப நாள் என் மேலே கோவமாக இருக்க முடியாது அப்படின்னு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மணி சொல்கிறாரு, அதான் எனக்கும் தெரியுமே மாயா, ரொம்ப நாள் கண்டிப்பாக அவன் உன் மேலே கோவமாக இருக்கவே முடியாது, நானும் பார்த்துட்றேன் எத்தனை நாள் கோவமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஜானகி எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ண போகிறாங்க, மாயாவும் சீனுவும் மறுபடியும் எப்போ பேசிக்க போகிறாங்க, கதிர் மேலே தப்பு இல்லை அப்படின்னு தனா எப்போ புரிஞ்சிக்க போகிறாங்க, அப்புறம் ரகுராமும் ஜானகியும் எப்போ வந்துட்டு சமாதானமாக போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.